அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் டாக்டர் சர்வானந்தாவின் அன்பான வணக்கங்கள். நண்பர்களே, இன்றைக்கு நாம் மனதின் குரல், இந்த மனதினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளினால் உடலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், நோய்கள், தாக்கங்களை பற்றி தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு ரிலீஜியஸ் அஃபெக்ஷன்ஸ், இந்த மத உணர்வினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் உங்கள் டாக்டர் சர்வானந்தாவினுடைய வேண்டுகோள், இன்றைக்கு உலகம் முழுக்க, அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டிலே மதுவுக்கு அடிமையானவர்கள், மதுவினால் பாதிப்படைந்தவர்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள். இதனால் என்ன பிரச்சனை ஏற்படுகிறதுனா, லிவர் சிரோசிஸ், லிவர் கேன்சர் வருகிறது. இதனால் பாதிப்பு யாருக்கு? நாம் சம்பாதிக்கிறோம், நம்ம குடிக்கிறோம் என்று நினைக்காதீர்கள். ஆனால் என்ன இதில் இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா, இந்த மனித உடல் நாம் எடுத்திருக்கிறோம் இல்லையா, மனித வாழ்வை பெற்றிருக்கிறோம் அல்லவா, இந்த வாழ்வை பெறுவதற்கு எத்தனையோ யுகங்கள் காத்திருந்திருக்கிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள் நண்பர்களே. அதே போல் நமக்கு ஒரு அழகான குடும்பம், தாய், தந்தை, மனைவி, குழந்தைகள், சகோதரர்கள், சகோதரிகள், நண்பர்கள், இவ்வளோ பேர் நமக்கு கிடைத்திருக்கிறார்கள். மற்ற உயிரினங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு இல்லை. இதை நாம் உணர்ந்து அந்த மதுவின் பிடியிலே இருந்து விலகி மனமாற்றம் அடையுங்கள். மதுவிலிருந்து விலகி உங்கள் குடும்பத்தை பார்க்க ஆரம்பியுங்கள். இந்த மதுவினால் இந்த அடிமையானவர்களை குடிபோதையிலிருந்து நீக்குவதற்கு நாங்கள் மருந்து தருகிறோம். அது ஒரு 15 1 மாதம் 2 மாதம் சாப்பிட்டிங்கன்னா அதிலிருந்து விடுபட்டு விட முடியும். மருந்தினால் மனமாற்றம் அடைய வைப்பது தவிருங்கள். உங்கள் சுய மனதோடு மனமாற்றம் அடையுங்கள். குடியை மறந்து குடியை காப்பாற்றுங்கள். அது என்றும் உங்களை வாழ வைக்கும் என்று அன்போடு உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம். இந்த மனமாற்றம் அடையும் சக்தியினை இறைவன் உங்களுக்கு வழங்கட்டும் என்று பிரார்த்தனை செய்கின்றோம். நண்பர்களே, தாய்மையை போற்றுவோம். பெண்கள் அனைவருக்கும் வணக்கம். மாதவிலக்கு காலங்களில் ஏற்படும் வயிற்று வலியை ஒரே ஒரு முறை வர்ம சிகிச்சை செய்து நாம் சரி செய்து கொள்ள முடியும். இந்த வர்ம சிகிச்சையானது நாமக்கல் மாவட்டம் கலெக்டர் அலுவலகம் அருகில் இருக்கக்கூடிய சர்வம் ஹெல்த் கேரில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை இலவசமாக அந்த சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இதனை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் அந்த வயிற்று வலி பிரச்சனையிலிருந்து விடுபட இறைவனை பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றோம். அனைவரும் வாருங்கள், நல்வழி பெறுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்ததாக இந்த மத உணர்வு, ரிலீஜியஸ் அஃபெக்ஷன்ஸ், அதை பற்றி பார்ப்போம். ரிலீஜியஸ் அஃபெக்ஷன்ஸ் அப்படின்னா என்ன? ஒருவர் தான் பிறந்த சார்ந்த மதத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய ஆழமான நம்பிக்கை, அல்லது அவர் சார்ந்து அவர் விரும்புகின்ற இறைவன் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, அல்லது அந்த மதத்தின் மீதோ அல்லது இறைவன் மீதோ நம்பிக்கை வைத்து இருக்கக்கூடிய கூட்டத்தை சார்ந்து வாழக்கூடிய நிலை. இப்படி எதிலே இருந்தாலும் இது மத உணர்வுடையவர்கள், நம்பிக்கையாளர்கள், மதத்தின் மீது பற்றுடையவர்கள் என்று நாம் எடுத்துக்கொள்கின்றோம். அதே சமயத்திலே மதத்தின் மீதும் நம்பிக்கை கிடையாது, இறைவன் மீதும் நம்பிக்கை கிடையாது,
என்று சொல்லக்கூடியவர்களை ஏத்திஸ்ட், அக்னோஸ்டிஸ்ட் என்று அழைக்கிறார்கள். இவர்கள் எந்த மத உணர்வோ இதோ இல்லாதவர்கள் என்பதனால் இவர்களை நாம் ஏத்திஸ்ட் என்று அழைக்கின்றோம். நல்லது. இப்போது இந்த மத உணர்வு, அஃபெக்ஷன்ஸ், மதத்தின் மீது நன்கு பற்று உடையவர்களுக்கு ஒரு பிரச்சனை வருகிறது. உடல்லே பல நோய்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அல்லவா? அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை அவர்களுக்கு வந்தாலும் கூட அந்த அடிப்படையிலே நாம் இவர்களுக்கு மருந்தினை தேர்வு செய்ய முடியும். வந்திருக்கக்கூடிய நோயினுடைய தன்மைகளையும் இவர் மனதில் வைத்திருக்கக்கூடிய ரிலீஜியஸ் அஃபெக்ஷனுடைய உணர்வினையும் கணக்கில் எடுத்து அவருக்கு மருந்தை தேர்வு செய்து ஹோமியோபதியிலே கொடுக்கின்ற பொழுது அவர் மிக விரைவாக குணமடைகின்றார், நலமடைகின்றார். அந்த நோய்த்தன்மையிலிருந்து வெளிவந்து விடுகிறார். மீண்டும் அந்த நோய்த்தன்மை அவருள் வராமல் தடுக்கக்கூடிய வகையிலேயும் அவருக்கு தொடர்ச்சியாக மருந்து கொடுக்க முடிகிறது என்பதனை உங்களுக்கு கூறி, இதுபோல் உங்களுக்கோ உங்களுடைய நண்பர்களுக்கோ ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீங்கள் ஒரு ஹோமியோபதி மருத்துவரை அணுகுகின்ற பொழுது இந்த கருத்தினையும் அவரிடம் சொல்லுங்கள். அவர் இதற்கான மருந்தினையும் உங்களுக்கு தருவார் என்பதனை கூறி, வாய்ப்பளித்த சர்வம் மற்றும் யோகம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். சர்வம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கும் சப்ஸ்கிரைபர்களுக்கும் ஓர் இனிப்பான செய்தி. இனி வாரந்தோறும் உங்களினுடைய உடல் மனம் சம்பந்தப்பட்ட சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் டாக்டர் ஸ்ரீ நித்ய சர்வானந்தா அவர்கள் நேரடியாக பதில் கூற உள்ளார்கள். ஆகவே உங்களுடைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் கீழே கமெண்டிலே பதிவிடவும், உங்களுடைய பெயரும் முகவரியும் குறிப்பிடவும்.